மாநில உரிமைகள் பறி போய்விட்டன. இன்றைக்கு டாஸ்மார்க்கு கொள்ளையடித்த பணம் ரெக்கார்டுகளெல்லாம் டாஸ்மார்க் தலைமை அலுவலகத்தில் இருக்கிறது. திருடன் தனி திருடனால் அவன் வீட்டிலே வைத்திருப்பான். திருடன் மந்திரியானால் தலைமைச் செயலகத்திலே வைத்திருப்பான், அவனுக்கு அளிக்கப்பட்ட அறையில். அப்புறம் அந்த அறைக்குள்ளே நுழைவது என்ன சட்டவிரோதம்? பாதுகாப்பான இடமென்று நீ அங்கே கொண்டு வந்து வைத்துக் கொள்கிறாயே. டாஸ்மார்க்கினுடைய எல்லா ஊழல்களும் அதற்கான ஆவணங்களும் டாஸ்மார்க் தலைமை அலுவலகத்திலே தான் இருக்கும். ஆகவே நிறுவனமே தவறு செய்கின்ற போது, அந்த மந்திரியே தவறு செய்கின்ற போது, ஆயத்த வரி கட்டாமலே சரக்குகளை வெளியே கொண்டு வருகின்ற போது பாட்டிலுக்கு 10 ரூபாய் மேலே வைத்து வெளியே பாதி சரக்கு அரசாங்க சரக்காக விற்று மக்களுக்கு திட்டம் போடுவதற்கு பயன்படுகிறது. பாதி முதலமைச்சர் வீட்டுக்கும் மற்றவர்கள் வீட்டுக்கும் போகிறது என்று சொன்னால், இதற்குள்ளே நுழைய உரிமை இல்லை என்றால் அவன் எப்படி இந்த குற்றத்தை கண்டுபிடிப்பான்?